தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி வழிநடத்துவார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்திலே புதன்கிழமையிலே யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள இறைவார்த்தை பகுதியானது தூய ஆவியானவர் வருகின்ற பொழுது அவர் நிறை உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துவார் என்பதை மையப்படுத்தியதாக இந்த இறைவார்த்தை பகுதியானது அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய இறப்புக்கு பிறகு சீடர்கள் எல்லாம் அஞ்சி வெளியிலே வர முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலே தூய ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதை போலத்தான் இன்றைக்கும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, விவிலியத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கின்ற பொழுதும் முதல் மறைசாட்சியான ஸ்தேவான் தான் உயிரிடக்கூடிய அந்த நேரத்திலும் அவர் உண்மைக்காக சான்று பகரக்கூடியவராக உண்மையை நோக்கி பயணிக்கக்கூடியவராக இருந்தார். எனவே அவர் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். பவுல் தமஸ்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த நேரத்திலே தூய ஆவியால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு உன்னை துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லி தூய ஆவியானவர் பவுலுக்கு உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர் தான் செய்த தவறை உணர்ந்து எந்த கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தி அடிமைப்படுத்தி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதே கிறிஸ்தவ மக்களுக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்து அந்த மக்களுக்காக உண்மையை போதிக்கக்கூடியவராக மாறினார். அதே போலத்தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் முதலாவதாக நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக எடுத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களிலே மதுபான கடைகளை மூடுவதற்காக குறிப்பாக ஒரு 717 மதுபான கடைகளை அவர் மூட உத்தரவிட்டிருக்கிறார். பள்ளிக்கூடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள், அதை போலவே பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள், ஆலை வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள், ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா மதுபான கடைகளையும் மூட ஒரு உத்தரவிட்டிருக்கிறார். இது உண்மை நோக்கி பயணிக்க அவர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முதல் முயற்சியாக நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது என்னுடைய உணர்வுக்கு தோன்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த மதுபானத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையே உறவிலே விரிசல் ஏற்பட்டு பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கிறது, விவாகரத்து ஆன குடும்பங்களாக இருக்கிறது. இன்னும் பல குடும்பங்களிலே கணவன் மனைவியை அடித்து பிள்ளைகளையும் துன்புறுத்தி அந்த மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ எந்தவித செலவும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்று அதிகமாக இருக்கிறது. இதனால் பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள், மனைவியும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு இந்த மதுபானம் மனிதர்களை அடிமைப்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படி ஒரு முயற்சி எடுப்பது கண்டிப்பாக பல குடும்பங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக இருக்கும் என்று என்னுடைய உணர்விலே தோன்றுகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உண்மையை நோக்கி பயணிக்க யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே சமுதாயத்திலிருந்து ஒரு மதிக்கப்படாத மனிதர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் அதிகமாக பொய் சொல்கிறார்களோ, யாரெல்லாம் அதிகமாக திருடுகிறார்களோ, யாரெல்லாம் அதிகமாக பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதிகமாக லஞ்சம் ஊழல் போன்றவற்றை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இந்த மனிதர்கள் தான் சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய உயர்ந்த மனிதர்களாக அந்தஸ்து நிறைந்தவராக கருதப்படுகிறார்கள். ஆனால் தூய ஆவியானவர் உண்மையை நோக்கி நம்மிடம் வருகிற பொழுது நாம் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுள் விரும்பக்கூடிய உண்மையான ஒரு வாழ்வை வாழ முடியும் என்பதை இந்த இறைவார்த்தை போதி நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு நல்ல பாதையை உண்மையை நோக்கி பயணிக்கிறதா அல்லது தீமைக்கு நாம் தோள் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த நாளிலே சிறப்பாக உண்மைக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.